விவர்ஸ், வெல்கம். சென்னை மாவட்டத்தில் சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள திரு காரணேஸ்வரர் திருத்தலம் பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம். ஒருமுறை வசிஷ்ட முனிவர் தாம் செய்ய இருந்த யாகத்துக்கு பல பொருட்களையும் யாகம் தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் எதை கேட்டாலும் உடனடியாக தரும் காமதேனு பசுவை சில நாட்களுக்கு தமக்கு இரவலாக தந்து உதவ வேண்டும் என தேவேந்திரனான இந்திரனிடம் வேண்டுகோள் விடுக்க, தேவேந்திரன் தனது காமதேனு பசுவை அவருக்கு சில நாட்கள் வைத்திருக்கும்படி தந்தார். அந்த பசுவும் வசிஷ்டரிடம் இருந்தது. ஒரு நாள் அந்த பசு யாகம் நடந்து கொண்டிருந்த இடத்தில் இடையூறு செய்ய கோபமடைந்த வசிஷ்டர் அந்த காமதேனு பசுவை காட்டில் திரிந்து அலையும் காட்டுப் பசுவாக மாறி சாபமிட்டார். ஆகவே அதுவும் காட்டில் சென்று காட்டுப் பசுவாக மாறி சுற்றி சுற்றி அலைந்தது. வெகு நாட்கள் ஆகியும் காமதேனு பசுவை திரும்பி வராததைக் கண்ட தேவேந்திரன் அந்த பசுவின் நிலையை பற்றி அறிந்து கொண்ட பின் வருத்தம் அடைந்தார். வசிஷ்டரை அவரால் எதுவும் செய்ய இயலாது. ஏனெனில் அவர் மிக மாபெரும் முனிவர். அவருடைய சாபத்தை தன்னால் அழிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர். ஆகவே அவரிடமே சென்று சாப விமோச்சனம் பெற்று அதை திரும்ப பெற என்ன செய்ய வேண்டும் என கேட்க, தன் கோபத்தை நினைத்து வருந்திய வசிஷ்ட முனிவரும் தான் இட்ட சாபத்தை திரும்ப பெறும் சக்தி தமக்கு இல்லை என்பதினால் அவரும் தொண்டை மாநிலத்தில் தற்போது சைதாப்பேட்டை உள்ள இடம் ஒரு சோலையை அமைத்து அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தால் சிவபெருமானின் அருளினால் சாபம் விலகி காமதேனு அவருக்கு மீண்டும் கிடைக்கும் என அறிவு